என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். உன் துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். மீண்டும் அதே துக்கத்துல, அதே வேதனையில, இன்னைக்கு ஒரு வேதனையில துக்கத்திலே இருக்கிறேன்னா ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏற்கனவே நான் துன்பத்தில் இருக்கும் பொழுது, ஏற்கனவே நான் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, ஏற்கனவே நான் கடத்தில் இருக்கும் போது, ஏற்கனவே வியாதியில் இருக்கும் பொழுது மீட்டெடுத்த தேவன் இந்த சூழ்நிலையிலும் என்னை மீட்டெடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. ஆனா சில பிள்ளைங்க நினைக்கும், பர்டிகுலர் வாலி பிள்ளை நினைக்கும், எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா குறை சொல்லுங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணுகிறாங்க. ஒன்னு கை நீட்டுறான், என் புள்ள இந்த புள்ள தான். எல்லா பிள்ளைங்களும் என்னன்னா கண்டிஷன் பண்றாங்க. கண்டிஷன் பண்ணும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கும். உன்னை துன்பப்படுத்துறது எதுக்கு தெரியுங்களா? உன் வாழ்க்கையில அடுத்த கட்டங்கள்ல நீ ஆனந்தமா இருக்க முடியாது. அந்த துன்ப பாதை, அந்த நெருக்கங்கள் எல்லாம், நீ எங்கேயாவது வெளியே போகணும்னு கேட்ப, அம்மா சொல்லுவாங்க, நோ நோ நோ, போக கூடாது, தப்பு, இங்க போக கூடாது, இங்க போக கூடாது, இதை பார்க்க கூடாது, இதை பேசக்கூடாது, இப்படி எல்லாத்துக்கும் என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்படியே கடிவாளம் போட்ட போல அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே துன்பப்படுத்துறது போலே இருக்கும். ஆனா அது துன்பப்படுத்துறது அல்ல, உன்னை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. மீண்டும் திரும்ப உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறாரோ அவரிடத்துல நீங்க மீண்டும் திரும்பும்போது நம்ம கர்த்தருக்குள்ளதான் இருப்போம், இயேசுவோட ரட்சிக்கப்பட்டதா இருப்போம். ஆனா மீண்டும் அவரிடத்துல திரும்பாதபடி இருப்போம். இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள், சில அடையாளங்கள், சில சூழ்நிலைகளை சொன்ன பார்த்தீங்களா, உங்க இருதயத்துல உறுத்தி இருக்கும். இன்னும் அந்த காரியத்துல உட்கார்ந்து கொண்டிருப்போம். அதுல இருந்து மீட்டெடுக்கப்படும் பொழுது பழைய கோபம், ஐயோ அப்பா மாதிரி கோபமா இருக்கான்ப்பா, ஐயோ அவங்க தாத்தா மாதிரி பாரு, யாருக்கிட்டையும் சேர மாட்டுது. கிறிஸ்துக்குள்ளதான் இருப்போம், யாருக்கிட்டையும் சேராம தனியா வாழ்ந்துன்னு இருப்பேன், யாரையும் மதிக்க மாட்டேன், நான் தான் ராஜா, நான் வச்சது சட்டம். இதெல்லாம் பழைய ஆளு. கிறிஸ்து மூலமாக, அவர் ரத்தத்தின் மூலமாக நீ மீட்டெடுக்கப்படுறன்னா, திரும்பவும் கர்த்தர் இடத்துல நீ வரும்பொழுது, திரும்பவும் நீ புதிய சிருஷ்டியா மாறும் பொழுது, கர்த்தர் நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து உன்னை சந்தோஷம், மகிழ்ச்சியும், சமாதானம் உன் வாழ்க்கையில வைத்து நடத்துகிறவரா இருக்கிற கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவேன். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஒரு ஆமென் சொல்லுமே. இன்னைக்கு தேவ வசனத்தை தேடி ஓடி வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்க வாழ்க்கையில நித்தியமாய் நிலைத்து நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுமே. இங்க சந்தோஷம் மகிழ்ச்சினா என்ன? ஒன்னே ஒண்ணுதான். அப்ப தேவன் ஒன்னே போட்டிருக்கலாம்ல, ஏன் ரெண்டு போடுறாரு? சந்தோஷம் போட்டிருக்கணும், இல்ல மகிழ்ச்சின்னு போட்டிருக்கணும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சொல்லுங்களேன். தேவன் சொல்லியிருக்காரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும். சந்தோஷம்னா பார்த்தாலே தெரியும், மகிழ்ச்சினா பார்க்காமே தெரியும். சந்தோஷம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு சாதகமா இருக்கும். எப்படி? நம்மளை சூழ்ந்து இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கும். நம்ம எதிர்பார்த்த காரியங்கள்லாம் அங்க நடக்கும். அல்லேலூயா. ரொம்ப நாளா தீராத வியாதிகள் தீரும், கடன் பிரச்சனைகள் மாறும், வேலைகள் கிடைக்கும், பிரிந்த குடும்பங்கள்லாம் ஒன்று சேரும். இது சந்தோஷமான காரியம். மகிழ்ச்சினா இந்த சந்தோஷம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த துக்கம் எல்லாம் மறந்து மன மகிழ்ச்சியே முகமலர்ச்சியாய் மாறும். அல்லேலூயா. மகிழ்ச்சின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், டவுட்ஸ் அண்ட் வாட்ஸ் பல்பு முகத்தில் எரிஞ்சுனே இருக்கும், இந்த பல்லு தெரிஞ்சிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த பல்லு எவ்வளவா தெரியுதோ அதெல்லாம் என்னது? மகிழ்ச்சி. சந்தோஷம் இருக்குன்னா, சந்தோஷம் நிறைய பேர் வீட்டில் சந்தோஷமா இருப்பாங்க, கணவன் மனைவி சந்தோஷமா இருக்காங்கப்பா, பிள்ளைங்க எல்லாம் அந்த வீட்டில் அமைதியாக சந்தோஷமா இருக்குங்க. சந்தோஷம்னா அவங்களுக்கு ஏற்ற போல, அதில் என்ன இல்லை, மகிழ்ச்சி, ஒரு ஆடல் பாடல், ஒரு குதூகலம் அப்படிலாம் இல்லை. சந்தோஷமான வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்றவாறு, அவங்க இருதயத்துக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையும். அது பேர் சந்தோஷம். மகிழ்ச்சினா என்ன? இந்த சந்தோஷம்லாம் ஒன்று சேர்ந்து உன் துக்கத்தை மாற்றி, உன் துயரங்களை மாற்றி, உன் கண்ணீருக்கு பதிலாக அங்க ஆனந்த களிப்பாய் மாறுகிறது தான் சந்தோஷம்.
அதை தேவன் சொல்லுவார். இன்னைக்கு சந்தோஷமும் சமாதானம் இல்லாதபடி நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சமாதானம் இழந்தவர்கள் மத்தியில, மகிழ்ச்சி இழந்தவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். சந்தோஷம் மகிழ்ச்சியும் இந்த நாள் உங்க வாழ்க்கையில கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா ஆமென் சொல்லுவோமே. எடுத்து படிங்க ஏசாயா 35ஆம் அதிகாரம் அதே 10ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. ஹல்லேலூயா. யாருக்கு இந்த சந்தோஷம் நிலைத்து நிற்கும்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தான். விசுவாசிக்கிறோமே சொல்லுவோமே. ஹல்லேலூயா. எங்க மகிழ்ச்சி ஏற்படும்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். யார் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்? நீங்களும் நானும் தான். யாரிடத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்காங்க? சத்துருவிடத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. அப்ப சத்துரு என்ன பண்ணி கொண்டிருக்கான்? சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில துன்பத்தை, ஆரோக்கியமா இருந்த வாழ்க்கையில வியாதிய, மகிழ்ச்சியா இருந்த வாழ்க்கையில துக்கத்தை, அல்லேலூயா, ஒன்றா இருந்த குடும்பத்தை பிரிவினைய, நல்லா இருந்த வருமானத்தை சீரழிஞ்சு வருமானம் இல்லாதபடி ஆக்கிடுவான். பிசாசானவன் எப்படியாவது உங்களை வகை தேடிக்கொண்டு பாவத்தில் இருக்கும்படியாக, சந்தோஷம் குறையும்படியாக, உங்க வாழ்க்கையில நெருக்கங்கள் நிறையும்படியாக, இப்படியாகவே அவன் வாழ்க்கையில கடந்து கொண்டே இருப்பான். என் தேவனாகி கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையாவது, கர்த்தருக்குள்ளாக மீட்கப்பட்டு இருக்கிறவர்கள். ஆமென். என் தேவன் விடுதலையாய் கொடுக்கிற தேவன். இன்னைக்கு எந்த ஒரு சாப கட்டுகளா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனைகளா இருந்தாலும், என் தேவன் எனக்கு அதுல இருந்து மீட்கப்பட்டு இருக்கிறவர்களாய் கர்த்தர் இன்னைக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். கர்த்தர் உங்களை அவர் வல்லமையினால, அவர் பலக்கரத்தினால உங்களை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். உன் துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். நீ மீண்டும் அதே துக்கத்துல, அதே வேதனையில, இன்னைக்கு ஒரு வேதனையில துக்கத்திலே இருக்கிறேன்னா ஒரே ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏற்கனவே நான் துன்பத்தில் இருக்கும் பொழுது, ஏற்கனவே நான் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, ஏற்கனவே நான் கடத்தில் இருக்கும் போது, ஏற்கனவே வியாதியில் இருக்கும் பொழுது மீட்டெடுத்த தேவன் இந்த சூழ்நிலையிலும் என்னை மீட்டெடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்து கொண்டே இருக்கணும். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் வைக்கும்படியாதான் தேவன் விரும்புவார். இப்ப நம்ம பிள்ளைய நமக்கு அழ வச்சு பார்க்கணும்னு ஆசை இருக்குமா? குழந்தையா இருக்க குழந்தை சிரிச்சுட்டே அந்த பிள்ளை இருக்குன்னா கொஞ்சோண்டு அழ வச்சு பார்ப்போம். அழ வைக்கும் போது என்ன பண்ணணும்? அதை வம்பு இழுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த அழுதுக்கு பதிலாக நிகராக அந்த பிள்ளை சிரிக்க வச்சுக்கொண்டே இருப்போம். அந்த பிள்ளை சிரிக்க சிரிக்க நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆமாவா இல்லையா? எந்த தாயாவது பிள்ளைகளை குடும்பப்படுத்துவாங்களா? கண்ணீர் விடணும், வேதனைப்படணும் அப்படின்னு எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆனா சில பிள்ளைங்க நினைக்கும், பர்டிகுலர் வாலி பிள்ளை நினைக்கும், எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா குறை சொல்லி நிற்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிறாங்க. ஒன்னு கை நீட்டுறான், என் பொழுது இந்த பிள்ளை தான். எல்லா பிள்ளைங்களும் என்னன்னா கண்டிஷன் பண்றாங்க. கண்டிஷன் பண்ணும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கும். உன்னை துன்பப்படுத்துறது எதுக்கு தெரியுங்களா? உன் வாழ்க்கையில அடுத்த கட்டங்கள்ல நீ ஆனந்தமா இருக்கும்படியாக. அந்த துன்ப பாதை, அந்த நெருக்கங்கள் எல்லாம், நீ எங்கேயாவது வெளியே போகணும்னு கேட்ப, அம்மா சொல்லுவாங்க, நோ நோ நோ, போகக்கூடாது, தப்பு, இங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இதை பேசக்கூடாது, இப்படி எல்லாத்துக்கும் என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க? அப்படியே கடிவாளம் போட்ட போல அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே துன்பப்படுத்துறது போலே இருக்கும். ஆனா அது துன்பப்படுத்துறது அல்ல, உன்னை பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. உன்னை அது பாதுகாக்கிறது. அடுத்த காலகட்டங்கள்ல தாய் தகப்பன் இல்லாத சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும் என்பதற்காகவே அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையில வரும்படியாக செய்வார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, என் தேவன் உன்னை அழ வைப்பதற்கோ உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை எடுப்பதற்கும் அல்ல. அதான் வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தர் நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலக கொடுக்கிற சமாதானம் அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு சமாதானம் கிடைக்கும். ரொம்ப கவலையா இருக்காப்பா, ஒன்னும் இல்ல, புண்புட்ட நெஞ்ச புகை விட்டாது. உலகம் கொடுக்கிற சமாதானம். ரொம்ப டென்ஷனா இருக்கு, ஐடி கம்பெனில ரொம்ப டென்ஷனா இருந்தா என்ன பண்ணுவாங்க?
3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எங்கேயும் அவுட்டிங் இட்டுன்னு போயிட்டு எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கான், ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்க, என்ன பண்ணிட்டோம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸுக்கு கொஞ்சம் தண்ணி அடிக்கிட்டோம். இது சமாதானத்தையும் அது அவங்களுக்கு அது ஒரு விடுதலை கொடுக்கும்னு சொல்லி அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா அதுல ஒரு விடுதலை கிடையாது, அது ஒரு பாவத்தை உண்டு பண்ணும். சரி, வீட்டில் டிஸ்டர்பா இருக்கு, சமாதானம், சினிமாக்கு போயிட்டு வரலாமே. சினிமாக்கு போற வரையும் சந்தோஷம் இருக்கும், சினிமாக்கு போயிடலான்ட்டு சினிமாக்குள்ள உள்ள என்ட்ரா ஆவீங்க. டிக்கெட்டு விலை 300 ரூபாய். 4 டிக்கெட் எவ்வளோ ஆச்சு சொல்லுமா? எவ்வளோ ஆச்சு? 1500 இல்லை, 200 ரூபாய். அவ்வளோதான். பிள்ளைங்களுக்கெல்லாம் சந்தோஷம் இருக்கும், கூட்டின்னு போன அப்பா அம்மாவுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். இதுல இன்னொரு பிரச்சனைனா இன்ட்ரோல் டைம்ல நார்மலாக 5 ரூபா 10 ரூபாய்க்கு பாப்கார்ன் வெளியே வாங்கி சாப்பிட மாட்டோம். அதே பாப்கார்னை உள்ள உட்கார வச்சுட்டு 200 ரூபா டிக்கெட்டோட டபுள் மடங்கா இருக்கும். அதுல அந்த புள்ள கேட்க, எனக்கு டோனட் வேணும்ப்பா, சமோசா வேணும்ப்பா. சமோசா இங்க 10 ரூபா 20 ரூபாய்க்கே வாங்கி தர மாட்டாங்க வீட்டில். ஆனா அங்க போனா ஒரு சமோசா அதுலயே 30 ரூபாய் கிடையாது, சமோசா 120 ரூபா. அது பாதி வெந்ததும் வெந்தத மாதிரி இருக்கும். கேட்டா இது ஹைஜீனிக்கு. உள்ள பாடம் பார்த்துட்டு வரத்துக்குள்ள அவங்க அப்பாவுக்கு பிபி ஏறி வண்டிக்கு பார்க்கிங்க்கு ஒரு 200 ரூபா போய் மொத்தத்தில் 1000 ரூபாய். அது சந்தோஷமா இருக்காது. வெளியே வரும்போது சமாதானம், அடுத்த முறை சினிமா கேட்டு வர மாட்டேன். அப்ப இது உலகத்தில் கொடுக்கறதெல்லாம் சமாதானம் அல்ல. என் தேவன் உன்னை மீட்டெடுத்திருப்பதற்கே காரணம் என்னன்னா, உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுப்பதற்காய். ஒரு ஆமென் சொல்லுவோமே. உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும்படியாக. அப்ப தேவன் கொடுக்கிற சமாதானம் என்ன தெரியுங்களா? நேத்து ஒரு சகோதரி சாட்சி கொடுத்தாங்க, இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு என்ன பிரச்சனையா, கணவர் வேற ஒரு பொம்பளை என்ன பண்ணிக்கிட்டாரு, சைட்ல கீப்பா வச்சுக்கிட்டாரு. இந்த அம்மாவுக்கு வெறுப்பு வந்துருச்சு ரொம்ப. எப்படி இவர் பண்ணலாம்? கடைசியில் இவங்க இந்த நம்ம சபையில் இருக்கவங்க போய் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அதுல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு சமாதானம் சந்தோஷம் உலகம் கொடுக்கறது எல்லாம் நிரந்தரம் கிடையாது. டிவி பார்க்கறது உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் கொடுக்கனா உங்களை உட்கார வச்சு 24 மணி நேரம் டிவி போட்டு விடுறேன், ஆனால் உங்களால் பார்க்க முடியாது. மொபைலு தான் உங்களுக்கு அடிட்டுனா, மொபைல் சாப்பாடுலாம் கொடுக்க மொபைலை கொடுத்தாலும் பிள்ளைங்க உட்காந்து இருக்கும். ஆனால் அதே பிள்ளைங்களுக்கு லீவு டைமில் மொபைலை கொடுத்து பாரு. படிக்கிற டைமில் மொபைலை கொடுத்தா மொபைல் எடுக்காதுன்னா அதில் தான் விற்றுருக்கும். 24 மணி நேரம் படிக்கிறத விட்டு மொபைலை வைக்கும். லீவு டைமில் எல்லாத்தையும் விட்டு இருந்தா மொபைலை விளையாட எங்கேயும் போகாதுன்னா, இது எவ்வளோ நேரம் தான் விளையாடுறது, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கும். அப்போ எதுவும் இந்த உலகத்தில் இருக்கிறது சமாதானமும் நிம்மதியும் கிடையாது. அப்போ தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கொடுக்கிறாருன்னா அது எப்படி இருக்குன்னா, அல்லேலூயா. உன் மனைவி உன்கிட்ட பேசலனா அவர்களை பேச வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. உங்க வீட்டுல உன் கணவன் திருந்தாதபடி, குடும்பத்தை நேசிக்காதபடி, குடும்பத்துக்கு உழைச்சி போடாதபடி இருக்கிறார்னா தேவன் என்ன பண்ணுவார், உன் கணவரை தான் சரிப்படுத்துவார், உன் கணவரை பலப்படுத்துவார், உன் கணவரை மீண்டும் உன்கிட்ட கொண்டு வருவார். உலகம் சொல்லும் இந்த கணவர் தான் வேற கிழவன். ஆனா வேதம் சொல்லுது, வேதம் தேவன் கொடுக்கிற சமாதானம் உன்னை விடுதலையாக்கும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். எந்த பிரச்சனையில் நீ சிறைப்பட்டு போயிருக்கிறாயோ, கடன் பாரத்தில் இருக்கிற உலகத்துல சொல்லுவாங்க, இந்த கடனை தீர்ப்பதற்கு இன்னொரு கடனை வாங்கி என்ன பண்ணு, இன்னொரு கடன் என்ன பண்ணும், 5 காசு வட்டியில் இருக்காங்க, பிரச்சனையா இருக்கும், இன்னொரு வட்டி. முன்ன மக்கள்கிட்ட வாங்குவோம், இப்ப பேங்க்ல வாங்குவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா கடன் தான். ஆனா தேவன் அப்படி அல்ல. உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கணும்னா வருமானத்தை பெருக்கி அந்த கடத்தை அடைக்கும்படியா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை மகிழ்ச்சி இழந்து போயிருக்கலாம், சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். இந்த சமாதானம் மகிழ்ச்சியும் நீங்க எங்கேயோ தேடி போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானம் நிலைத்து நிற்கும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அது எப்படி மீட்கப்பட்டு இருக்கும்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 படிப்போமா. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று, உங்க முன்னோர்களால் அனுசரிக்கப்பட்ட வீணான நடத்தை, கவனிங்க, வீணான நடத்தை. செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இதுக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா புள்ள பாவம் செய்யும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எதுல மீட்டெடுக்கப்பட்டிருக்கும்? என்னென்ன காரியத்தில் மீட்டெடுக்கப்பட்டிருக்கோம்னா, பழைய காரியங்கள் உன் பெற்றோர்களால் முன்னோர்களால்
மீட்டெடுக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய என்ன சொல்றது, சாஸ்திரங்கள், எண் கணிதங்கள், வாஸ்துக்கள், இது தீட்டுக்கள். இப்படி பண்ணாத தீட்டு. கோயிலுக்குள்ள வருவதற்கு, ஆலயத்துக்குள்ள வருவதற்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. பெண்கள் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த டைம் ஆலயத்துக்குள்ள வந்து ஆலயத்துக்கு தீட்டு. தேவனால் படைக்கப்பட்ட மனிதனால் ஆலயத்துக்கு தீட்டு வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கு? அவங்க சொன்ன காரியங்கள், நிறைய காரியங்கள், மூட நம்பிக்கைகள். கருப்பு ட்ரெஸ் நல்ல நாள்ல போடக்கூடாது. கருப்புனா தரித்திரம். யார் சொல்லியிருக்கா? மஞ்சள்னா மங்களகரமா இருக்கும். சிவப்புனா ரத்தம். வேற என்ன? பச்சைனா செழிப்பு. அப்ப வயலட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? பிரவுனுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த மிக்சிங் கலருக்குலாம் என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா. கருப்பு தருதுன்னா நீ என்ன பண்ணிடணும்? மொட்டை அடிச்சிடணும், கண்ணை நோண்டி எடுத்துடணும், புருவத்தில் என்ன பண்ணிடணும்? ஷேவ் பண்ணிடணும். எப்படி இருப்போம் யோசிச்சு பாரு கொஞ்சம். புருவத்தை எடுத்தாவே நீ பேய் மாதிரி ஆயிடுவ. கண்ணு வீடிய கருப்பா இருக்கே, வேணாம், அது தருதுன்னு சொல்லி கண்ணை எடுத்துரு. ஏன் முடி வெள்ளையானாலும் டை அடிச்சுன்னு இருக்க உட்காந்து? அப்ப அது கருப்பா தெரியலையா? அப்ப இதெல்லாம் யார் சொல்றது? அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. தேவையில்லாத மூட நம்பிக்கைகள், தேவையில்லாத சாஸ்திரங்கள், ஜாதகத்தை இன்னைக்கு நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கோம். நீ இந்த ஜாதகத்துல பிறந்திருக்க, இந்த ஜாதகத்தில் நேற்று வாட்ஸ்அப்ல பாருங்க, உங்க வாழ்நாளை நாங்கள் கணித்து சொல்லவும் 300 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தை என்ன பண்ணுவோம், வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்குன்னு நாங்க கணிச்சு கொடுப்போம்னு சொல்லி வாட்ஸ்அப்ல ஆட் கொடுக்குறான். அல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு வந்தா உன் வாழ்நாளை நான் சொல்லுவோம்பா. ஆமென். அன்பு பிரியமான ஜனம், ஏன் இதுல இருந்து வெளியே வரும்? எதுல வெளியே வந்த? ஜாதி. இந்த ஜாதியில பிறந்தா கீழ் ஜாதி, இது மேல் ஜாதி, இந்த தொழில் செஞ்சா இவங்க மேல கீழே. இதெல்லாம் முன்னோர்களால் நம்ம பதிக்கப்பட்ட தவறான கருத்துக்கள், தவறான நடவடிக்கைகள். இதுல இருந்து என் தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் விடுதலை ஆக்கி இருக்கிறார். விசுவாசிக்கலாமே சொல்லுமே. இன்னும் சில பாவங்கள் உன் வாழ்க்கையில இருக்கு, சில விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படாதபடி இருக்கு. இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், உன் வாழ்க்கையில கடினமான வாழ்க்கை, இன்னும் அதே துன்பம், அதே வியாதி, அதே நெருக்கம் இருக்குன்னா நீ ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து போடல. தேவன் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்னா என்ன காரியத்தை சொல்றார்? மீண்டும் அந்த வசனத்தை படிமா. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த என்ன அனுசரித்து வந்தீங்க? நாடார்னா எப்படி, வன்னியர்னா எப்படி, முதலியார்னா எப்படி, பிசினா எப்படி, எஸ்சினா எப்படி, இப்படி ஒன்னும் ஒரு கருத்தை நீங்க வச்சிருப்பீங்க பாத்தீங்களா? ஏற்ற தாழ்வு. தேவனுடைய படைப்புல எல்லாரும் ஒரே மக்கள். அல்லேலூயா. எல்லாம் ஒரு ஜாதி, இயேசுதான் தலை. நீங்க வேற ஒரு ஜாதி. இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். நீங்க உங்க பொண்ணுக்கும் உங்க பையனுக்கும் ஒரு மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த ஜாதியில பார்க்கணும், இல்ல இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு போகும்பொழுது எங்க ஏரியால இந்த ஜாதியாலாம் இருக்கிறாங்க, நான் போறேன், நீ போறேன்னா நீ கர்த்தரால் மீட்டெடுக்கப்படல. ஒரு ஆமென் சொல்லுவோமே. நீ விடுதலையாக்கப்படல. இன்னும் அதே பாரம்பரியத்துல இருக்கிற. என் கணிதம் செவ்வாய்க்கிழமை நல்ல இது மாதிரி செய்யக்கூடாது, வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடாது, 6 மணிக்கு மேல குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, வாங்குறது மட்டும் செய்வோம், கொடுக்கறது உன் கையில இருந்து கொடுக்கறத வீட்டு வாசல்ல நின்று வாங்கக்கூடாது, அப்படியே வழிட்டின்னு போயிடும். வீட்டு வாசலுக்குள்ள வந்தா என்ன பண்ணும், அப்படியே பெருகிடும். சொல்றவங்களாம் ஓலை குடிசையில உட்கார்ந்துன்னு இருப்பாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் யாரு? இதெல்லாம் ஆதியில இருந்த வீணான காரியங்கள். இயேசுவின் பாதத்துல பணிந்திருக்கிற நாம் அவர் ரத்தத்துல மீட்டெடுக்கப்பட்ட, எதுல மீட்டெடுக்கப்பட்ட? இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில இருந்து. இயேசுவின் பார்வையில நீ என்ன ஜாதிலாம் இல்ல, எல்லாருக்கும் என்ன ரத்தம் தான் ஓடுது? சிவப்பு கலர் ரத்தம் தான். அதை போய் நீ டெஸ்ட் பண்ணாதான் என்ன தெரியும், பி பாசிட்டிவா ஓ பாசிட்டிவா. நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா ரத்தம் ஒண்ணுதான், ஆனா பி பாசிட்டிவ் மற்ற ரத்தத்தை மாத்தினா இதுவாயிடும்ல. எதுக்கு எதை பேசணும்னே அவங்களுக்கு அறிவு இருக்காது. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். நீங்க இன்னும் கிறிஸ்துவத்துக்குள்ள இன்னைக்கு நிறைய சிஎஸ்ஐ பிலீவர்கள், இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் ஜாதி வெறி பிடிச்சிட்டே இருப்பாங்க. இனியும் அநேக ஊழியக்காரங்க கூட. ஏன்? அவங்க இன்னும் கர்த்தரால் மீட்டெடுக்கப்படல. ஆனா நான் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்துவன், நீ கிறிஸ்துவன். தேவன் சொல்லுவா, நீ கிறிஸ்துவன் கூட சொல்லு, ஆனா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. தேவனால் நீ பிரிக்கெடுக்கப்பட்டிருக்க, மீட்டெடுக்கப்பட்டிருக்க. இன்னும் வியாதிகள் மாறல, இன்னும் துன்பங்கள் மாறல, இன்னும் துயரங்கள் மாறலனா இனியும் நீ மீட்டெடுக்கப்படல.
நீங்க நினைச்சிருப்பீங்க நான் செய்த பாவத்தை விட்டுட்டேன்னு. பாவத்தை காட்டிலும் பழைய சுபாவங்கள், ஆதியின் சுபாவங்கள், ஆதியின் பாவங்கள் உன்னை பின்தொடர 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 அவர்கள் வியாதியும் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு இயேசுவை முழுசா ஏற்றுக்கொள்ளுகிறேன்றா ஆதியின் சுபாவங்களை உடனே விட்டுறணும். நாளையில இருந்து விட்டுறாங்க, இன்னைக்கே இப்பவே. அல்லேலூயா. உங்க குடும்ப வழக்கம், எங்க முன்னோர்கள் போட்டோ எல்லாம் வச்சு நாங்க வணங்குவோம். செத்தவங்க போட்டோவை வச்சு என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், இந்த கல்ற திருநாள் வரும்பொழுது போயிட்டு மெழுகுத்தி ஏத்திட்டு வந்து அவங்களுக்கு சாம்பிராணி போட்டு அவங்களுக்கு பிடிச்சமான கோட்டரும் பிரியாணியும் வாங்கி அங்க வச்சுட்டு நாங்க வணங்கிட்டு வருவோம். இது யார் சொல்லி கொடுத்தா? கல்ற திருநாள் கிறிஸ்டியன்ல, ரோமன் கேத்தலிக்ல பண்ணுவாங்க. இது எங்கிருந்து வந்தது? கிறிஸ்தவத்துல வேதத்துல சம்பந்தமே இல்லை. மரித்தோர் இடத்துல போட்டும் ஜீவன் உள்ளவர்கள் என்னிடத்துல வாருங்கன்னு வசனம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். மரித்தோர்களை வணங்க சொல்லி வசனம் சொல்லல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கோம். எத்தனை பேர் வீட்டுல நீங்க செத்து போன உங்க புள்ள போட்டோவோ, கணவன் போட்டோவோ, இல்ல தாத்தா பாட்டி அப்பா அம்மா போட்டோ வைத்து கொண்டு நீங்க அந்த நாட்கள் வரும்போது வணங்கி கொண்டிருக்கீங்களா? இல்ல டெய்லியும் தூங்கி எந்திரிச்சு அவரையே பார்த்து கொண்டிருக்கீங்களா? இல்ல பேருக்கு அந்த 16ஆம் நாளுக்கு தேவையில்லாம ஒரு போட்டோ செஞ்சிருவோம். இன்னைக்கு நிறைய ஒரு கிறிஸ்துவ வீட்டுல சாவல நல்லபடியா கிறிஸ்துவ முடிஞ்சிச்சு. 16ஆம் நாள் பேர் நான் கேட்டேன், அந்த 16ஆம் நாள்லாம் என்னம்மான்னு கேட்கிறேன். பிரேயர் தானே. 16ஆம் நாள்லாம் என்ன? இல்ல பாஸ்டர், இதெல்லாம் எங்க குடும்ப வழக்கம், எல்லாரும் 16ஆம் நாள் சொல்றாங்க. சரி சொல்லு, என்ன 16ஆம் நாள்? தெரியல. யாரோ அவங்க பெரியவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு 16ஆம் நாள் என்ன? அதெல்லாம் மாற்றக்கூடாது பாஸ்டர், அதெல்லாம் அந்த அந்தபடி செய்யணும். இல்ல என்ன ஆயிடும், செத்த ஆவி திருப்பி வந்துடும். சாப்பாடு போட்டுருணும். அதுக்கு சாப்பாடு அவங்களுக்கு போடுறோன்னு என்ன பண்ணுவாங்க, வந்தவங்க கட்டுன்னு சாப்பிடுக்கணும். ஒரு செத்த வீட்டில் செலவு உண்டு பண்ணுவாங்க. ப்ரேயர் வச்சாச்சு. ப்ரேயரில் பார்க்குறேன், எனக்கு பின்னாடி பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்கு, செத்து போன ஃபோட்டோ. சபையில் ப்ரேயர் நடத்துகிற வரையும் கரெக்டாக இருந்தது, அடக்க ஆராதனை கரெக்டாக இருந்தது. நான் கேட்ட யாருமே இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வச்சா? எங்கள் சொந்தக்காரர் தான் சொல்கிறாங்க, 16 நாளில் ஃபோட்டோ வச்சு பண்ணணுமாமே, அதான் முறையாமே, இல்லைன்னா இதுவாகுமே, எல்லாம் ப்ரெஷர் பாஸ்டர், எல்லாத்துட்டும் அனதான் வெஸ்டர்ன் பாஸ்டர். நான் எல்லாத்தையும் ஒரு வார்த்தை கேள்வி கேட்பீங்கல்ல, இப்படி பண்ணலாமான்னு. இது கேட்கல, தப்பு இல்லை. இப்ப விக்கிரகத்தை என்ன பண்ணிட்டோம், நம்மள அறியாமே உள்ள வந்து வச்சாச்சு. இப்ப இந்த போட்டோ தூக்கி போட முடியுமா? தூக்கி போட மனசு வராது. அதை என்ன பண்ணுவீங்க, எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்ல இல்ல ஹால்ல பெட்ரூம்ல வைப்பீங்க. போகும் வரும்போதெல்லாம் அதையே பார்த்து கொண்டிருப்பீங்க, அதை வணங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ வீட்டுல பாரம்பரியமான காரியங்கள் இது நடந்து கொண்டிருக்கு. இதுல இருந்து வெளியே வந்துட்டோமா? இல்ல. எப்போ இதுல இருந்தெல்லாம் விடுபட வருகிறோமோ, இயேசுவை முழுசா ஏற்றுக்கொள்ளும் பொழுது முழு சிருஷ்டிகராய், முழு மனிதனாய், புதிய மனிதன். அதான் புதிய சிருஷ்டின்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய மனிதன். மீண்டும் அதே பழைய வழக்கம்னா பழைய சாபங்கள், பழைய வியாதிகள் தொடர்ந்து வரும். முன்னோருக்கு யாருக்கும் இருந்ததா? பிபி உனக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு சுகர் இருந்ததா உனக்கு வருது. ஏன்னா நீ பழைச எதிர்பார்க்கும் பொழுது பழசு வியாதியும் தானே உனக்கு வரும். இதெல்லாம் வேணாம், எனக்கு நான் இயேசு முழுசா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் பொழுது தேவன் உன்னை புதிய சிருஷ்டியாய் வைத்திருப்பார். கரங்களை தட்டி ராமன் சொல்லுவேன். அந்த வசனத்தை படிச்ச முடியுமா? உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று. விலையேற பெற்ற ரத்தத்தினால், பொண்ணுனான வெள்ளினால இல்ல. நான் முடிய கொடுக்கிறேன், என் பாவம் போயிடும். தேவன் சொல்றாரு, உன் முட்டிக்குனாலையும் முடியினாலும் என்ன பண்ணாது, உன் பாவங்கள் நீங்க. அது அடுத்தது வேற என்ன பண்ணும், உன் பாவம் நீங்கிறதுக்கு கை மாதிரி ஒரு சிற்பத்தை வாங்கி செஞ்சு போடுவோம். இல்ல உடம்புல ஏதாவது குத்துக்கிட்டு இழுப்போம். இல்ல ரொம்ப தூரம் என்ன பண்ணுவோம், பிரயாணம் பண்ணி போவோம். இதெல்லாம் தேவன் விரும்புறதல்ல. உன் பாவங்கள் நீங்க ஒரே ஒரு காரியம், கிறிஸ்து இயேசு ரத்தத்தை நீ விசுவாசிக்கும் பொழுது. எப்ப விசுவாசிக்கிற? அவர் சொன்ன வார்த்தையை நீ கை கொள்ளும் பொழுது, அவர் சொன்ன வார்த்தையின்படியே நீங்க நடக்கும் பொழுது நீங்க மீட்கப்பட்டவர்களாய் காணப்படுறீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. 2வது ஏசாயா 35:10 படிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி கவனிங்க. நீ இழந்து போனவைகளை,
யார் யாரெல்லாம் கர்த்தரால் மீட்கப்படுகிறீர்களோ நீங்க திரும்பி அப்படின்னா மறுபடியும் இடிக்கப்பட்டவைகள் கட்டப்படும், மறுபடியும் பிரிந்து போன குடும்பங்கள் சந்தோஷமாய் மாறும், மறுபடியும் நார்மலா இருந்த உடல் இன்னைக்கு வியாதியில இருக்கிற மீண்டும் ஆரோக்கியமான உடலை கர்த்தர் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. மீண்டும் மறுபடியும் எந்த இடத்துல வெக்கப்பட்டு எந்த இடத்துல வேதனைப்பட்டு இழந்து போனியோ அதே இடத்துல மறுபடியும் கர்த்தர் தலையை உயர்த்துவார். மறுபடியும் கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் மறுபடியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் கர்த்தரால் மீட்டெடுக்கப்படுறீங்கன்னா மறுபடியும் நீங்க இழந்து போனவைகளை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேன். இழந்து போனதை திருப்பி கிடைக்கும் பொழுது சந்தோஷம் இருக்கும். புதிய காரியங்கள் கிடைக்கிறது மகிழ்ச்சி உண்டு பண்ணும். சந்தோஷம் எப்போ இருக்குன்னா இழந்து போனதெல்லாம் கிடைக்கும் பொழுது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட லீவு கிடைச்சிட்டு சொந்தக்காரங்களை ஊர்ல போய் பார்க்கும் பொழுதோ இல்ல சொந்தங்கள் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுதோ ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, சமாதானம் இருக்கும் பாத்தீங்களா. அல்லேலூயா. ஏன்னா அவங்களாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்கள பார்த்து, அந்த உறவுகள்லாம் பார்த்து, அந்த இடத்தெல்லாம் பார்த்து. அங்க போகும்பொழுது அதுல அங்க ஏசி இருக்காது, அங்க பெருசா ஹைடெக்கான மாளிகை எல்லாம் இருக்காது, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. ஆனா அது கூட வீடா இருந்தாலும் வயல்வெளியா இருந்தாலும் இருதயத்துக்கு சமாதானம் கிடைக்கும். ஏன்னா அது எங்க ஊர், நான் வாழ்ந்த ஊரு, நான் இருந்த இடம். உண்மைதானே? இப்போ கர்த்தர் நீ எதை இழந்து போனியோ மறுபடியும் என் தேவன் உனக்கு மீட்டு கொடுக்கிறவரா இருக்க. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவேன். ஏசாயா 44:22 படிங்க. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்கள் கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். நீங்க கவனிங்க, கர்த்தர் சொல்லுகிறார். முதல் நம்பிக்கை இருக்கணும். உன் மீறுதல்கள் மேகத்தை போலவும் உன் பாவங்கள் கார்மேகத்தை போல. இந்த மேகம்லாம் பாத்தீங்கன்னா கார் மேகம் எப்பயாவது வரும், ஒரு மழை வந்தா காலியாயிடும். மேகம் நிற்கும், கொஞ்ச நேரம் கதை அப்படி கடந்து போவோம். இதே போலதான் தேவனோட பார்வையில உன் பாவங்களை நான் என்ன பண்ணிட்டேன், நீக்கி விட்டேன், அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன். விசுவாசிக்கலாமே சொல்லுமே. நீங்க அவரிடத்துல திரும்பும் பொழுது அவர் உன்னை மீட்டு எடுத்திருக்கிறார். மீண்டும் திரும்ப உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறாரோ அவரிடத்துல நீங்க மீண்டும் திரும்பும் பொழுது நம்ம கர்த்தருக்குள்ளதான் இருப்போம், இயேசுவோட ரட்சிக்கப்பட்டதா இருப்போம். ஆனா மீண்டும் அவரிடத்துல திரும்பாதபடி இருப்போம். இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள், சில அடையாளங்கள், சில சூழ்நிலைகளை சொன்ன பார்த்தீங்களா, உங்க இருதயத்துல உறுத்தி இருக்கும். இன்னும் அந்த காரியத்துல உட்கார்ந்து கொண்டிருப்போம். அதுல இருந்து மீட்டெடுக்கப்படும் பொழுது பழைய கோபம், ஐயோ அப்பா மாதிரி கோபமா இருக்கான்ப்பா, ஐயோ அவங்க தாத்தா மாதிரி பாரு, யாருக்கிட்டையும் சேர மாட்டுது. கிறிஸ்துக்குள்ளதான் இருப்போம், யாருக்கிட்டையும் சேராம தனியா வாழ்ந்துன்னு இருப்பேன், யாரையும் மதிக்க மாட்டேன், நான் தான் ராஜா, நான் வச்ச சட்டம். இதெல்லாம் பழைய ஆளு. கிறிஸ்து மூலமாக, அவர் ரத்தத்தின் மூலமாக நீ மீட்டெடுக்கப்படுறனா திரும்பும் கர்த்தர் இடத்துல நீ வரும்பொழுது, திரும்பவும் நீ புதிய சிருஷ்டியா மாறும் பொழுது, கர்த்தர் நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து உன்னை சந்தோஷம், மகிழ்ச்சியும், சமாதானம் உன் வாழ்க்கையில வைத்து நடத்துகிறவரா இருக்கிற. கரங்களை தட்டி ராமேன் சொல்லுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீ இழந்தவைகள் எல்லாவற்றையும் என் தேவன் திரும்பி கொடுத்திருக்கிறார். உன் துக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில தேவன் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிலைத்து சந்தோஷமும் 3 காரியங்களும் உன் வாழ்க்கையில நிலைத்து நிற்க போகிறது. அப்படி கண்களை மூடுறீங்களா? ஜெபிக்கிறேன்.